செயின்ட் கேதரின் ஆஃப் சியன்னா 1347ல இத்தாலியில பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே பக்தி உள்ளவங்களா வளர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் வீட்டு மாடிப்படி ஏறி இறங்குறப்போ மங்கள வார்த்தை ஜெபிக்க கூடியவங்களா இருந்திருக்காங்க. கேதரின் அழகா இருந்ததால இவங்களுடைய தாயார் ஒரு பணக்கார இளைஞனுக்கு கேதரினை திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா கேதரின் திருமணத்துக்கு மறுத்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணித்து விட்டதா சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய முடிவை பெற்றோரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. கேதரின் பூட்டப்பட்ட தனி அறையில ஜெப மற்றும் தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. திவ்ய நற்கரணையை மட்டுமே உண்டு கேதரின் வாழ்ந்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல கேதரின் பல காட்சிகளை கண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு காட்சி கொடுத்து ஒரு மோதிரத்தை பரிசா கொடுத்ததாவும் அந்த மோதிரம் கேதரினோட கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சதாவும் சொல்லப்படுது. கேதரின் தன்னோட 18வது வயசுல டொமினிக்கன் 3ஆம் சபையில சேர்ந்து வெளியுலக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல திருச்சபையில பல குளறுபடிகள் நடந்திருக்கு. திருத்தந்தை 11ஆம் கிரகோரி அவர்களை பிரான்ஸ்ல உள்ள ஒரு வீட்டு சிறை வச்சிருக்காங்க. கேதரின் பெரும் பாடுபட்டு திருத்தந்தையை மீட்டு ரோமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையில அமைதியும் நட்புறவும் ஏற்படுத்துறதுல கேதரின் வல்லவரா இருந்திருக்காங்க. ஒரு தடவை கேதரின் பிசா நகர்ல உள்ள தேவாலயத்துல ஜெபம் செஞ்சிட்டு இருக்கிறப்போ 5 காய வரம் கேதரின் பெற்றிருக்காங்க. இதனால கேதரின் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படி திருச்சபைக்காக பல பணிகளை செஞ்சு வந்த கேதரின் இறுதியா 1382ல இறந்து போயிருக்காங்க. ஏப்ரல் 29 செயின்ட் கேதரின் ஆஃப் சியன்னா ஃபீஸ்ட் டே.